வயநாடு நிலச்சரிவு துயரம் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு நிகழ்ந்த கொடூரம். ராணுவம், கடற்படை, தேசிய பேரிடர் மீட்பு படை, மாநில பேரிடர் மீட்பு படை, கடலோர காவல்படை, விமானப்படை என ஒட்டுமொத்த குழுவும் களத்தில் இறங்கினாலும் அந்த இடிபாடுகளுக்கு நடுவே மீட்பு பணிகளை மேற்கொள்வது சவாலின் உச்சமாகவே உள்ளது. இன்னும் சில இடங்களுக்கு மீட்பு குழுவினராலேயே செல்ல முடியாமல் செம்மண் மேடாக இருக்கிறது. காட்டாற்று வெள்ளத்தோடு மலை உச்சியில் இருந்து அடித்து வரப்பட்ட ராட்சத பாறைகளும் மரங்களும் வீடுகளை அடியோடு விழுங்கியதால் இடிபாடுகள் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. சாலைகள், பாலங்கள் துண்டிக்கப்பட்ட இடங்களில் கயிறு கட்டி மீட்பு பணி நடைபெற்ற நிலையிலும் கொட்டும் மழைக்கு நடுவிலும் தற்போது தற்காலிகமாக பாலம் அமைத்து மீட்பு பணியில் தீவிரம் காட்டினர். முதல் நாளில் மீட்பு பணியிலேயே 100க்கும் மேற்பட்டோர் சடலங்களாக மீட்கப்பட்ட நிலையில் இரண்டாவது நாளிலும் தோண்ட சடலங்களாகத்தான் இருந்தது. குறிப்பாக முண்டக்கை, சூரல்மலை கிராமங்கள் இருந்த தடம் தெரியாமல் அழிந்து போயிருக்கின்றன. வீரர்கள் ஒரு பக்கம் உயிரை கொடுத்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்க, ஹெலிகாப்டர்கள், மோப்ப நாய்களும் களமிறக்கப்பட்டுள்ளன. மண்ணில் புதையுண்டு கிடக்கும் சடலங்களை மோப்ப நாய்களை வைத்து மீட்கும் நிலைதான் இருக்கிறது. பெரிய பெரிய வீடுகள், கட்டடங்கள் கூட தரையோடு தரையாக மண்ணுக்குள் புதைந்து வெறும் கான்கிரீட் தளம் மட்டுமே தெரிகிறது. ஒரே இடத்தில் 6-7 சடலங்கள், 10-15 சடலங்கள் என திரும்பும் திசையெல்லாம் இடுகாடு போல வயநாடே மாறிவிட்டது. சேற்றிலும் சகதியிலும் சிக்கி தண்ணீரில் ஊறி போனதால் மீட்கும் போதே சடலங்கள் சிதைந்து போய் கை தனியாக, கால் தனியாக மீட்கப்படும் கொடூர நிகழ்வுகளும் அரங்கேறுகிறது. தோண்டும் இடமெல்லாம் பிணங்கள் குவிந்து கிடக்க இன்னும் பலருக்கு என்ன ஆனது என்பதே கேள்விக்குறியாக உள்ளது. முண்டக்கை அருகே இருந்த புஞ்சரி மட்டம் என்ற கிராமத்தில் சுமார் 26 குடும்பங்கள் வசித்து வந்த நிலையில் அவர்களில் ஒருவரை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. அத்திப்பட்டி போல புஞ்சரி மட்டம் கிராமமே அழிந்து சுக்கு நூறாக கிடக்கிறது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை இடிபாடுகள் தான் தென்படுகிறது. ஒட்டுமொத்த கிராமத்தில் ஒருவரை கூட கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு நிலச்சரிவு கோர தாண்டவம் ஆடியிருக்கிறது. கற்பனையிலும் நினைத்து பார்க்க முடியாத பேரிடரில் பசுமை நிறைந்த இந்த கிராமங்கள் புதை நிலம் போல காட்சியளிக்கிறது. மீட்கப்படும் சடலங்களை மருத்துவமனையில் வரிசையாக அடுக்கி வைத்திருக்க யார் எவர் என்று அடையாளம் கண்டுபிடிப்பதே பெரும் வேதனையாக இருந்தது. தங்கள் உறவுகளுக்கு என்ன ஆனது என தெரியாமல் மருத்துவமனையில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தவர்களின் வேதனையை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாதுதான். வீடுகளில் மாட்டி வைக்க வேண்டிய புகைப்படங்கள் எல்லாம் சேற்றிலும் சகதியிலும் உடைந்து போய் கிடந்ததே வயநாடு நிலச்சரிவு கொடும் துயரத்தை விளக்குவதாக இருந்தது. வெள்ளம், நிலச்சரிவில் அழிந்து போன சூரல்மலை கிராமத்தில் இருந்து மீட்கப்பட்டவர்கள் மேப்பாடி முகாமில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டனர். அங்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவி, உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் அனைத்தும் முழு அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. என்னதான் உயிர் பிழைத்து முகாம்களில் தஞ்சமடைந்தாலும் உறவுகளை தொலைத்த ஏக்கம் ஒவ்வொருவரின் முகத்திலும் தெரிகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.